வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 27 தொகுதிகளில் பாஜக போட்டிடுறாங்க அப்படிங்கிற முதல்ல செய்தி வந்துச்சுல ஃபஸ்ட்டு. அதன் பிறகு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியல் வந்துச்சு ரெண்டாவது. இந்த பட்டியல் வந்ததுக்கப்புறம் பாஜக தொண்டர்கள் பயங்கர அப்செட்டு. ரொம்ப சவாலான தொகுதிகள் பாஜகவுக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டு. உடனே என்ன தெரியுமா நியூஸ் வந்துச்சு? 5 தொகுதிகளை அதிமுக கிட்ட பாஜக மாற்றி தர கேட்டிருக்காங்க. 5 தொகுதிகளை அதிமுகவும் மாற்றி தருவாங்க அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டாங்க. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 5 தொகுதியை மாற்றி தர கூட அக்செப்ட் பண்ணிக்கல, ஒத்துக்கலை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அண்ணாமலை இந்த திராவிட கட்சிகள் பக்கமே போக வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். தமிழக பாஜக மாநில தலைமை 5 தொகுதி மாற்றி கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, நாம் எதிர்பார்த்த சாத்தூர் தொகுதி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுல அவர் திருப்தி அடைஞ்சிட்டார் போல. மாற்றி தரேன் அப்படின்னு சொன்ன அந்த 5 தொகுதியையும் மாற்றி தர முடியாது அப்படின்னு இபிஎஸ் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக நின்றுருக்காரு. இப்போ வேட்பாளர் பட்டியலும் ஒரு பெரிய சொதப்பால தான் அமைஞ்சிருக்கு. இதில் பாஜக மேலிடத்தின் மீது பாஜக தொண்டர்கள் என்ன தெரியுமா கடுப்பாக்குறாங்க? இந்த 27 அப்படிங்கிற நம்பரை எப்படி ஒத்துக்கிட்டாங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் பாஜக தொண்டர்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 வாங்கியிருக்காங்க. காங்கிரஸுக்கு தமிழகத்தில் எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது? 4% இருக்குமா? ஆனால் பிஜேபி 12% நிரூபித்து காமிச்சிருக்காங்க. சென்டரில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருக்காங்க பாஜக. காங்கிரஸ் டம்மி பீஸாக இருக்குது. அப்போது அந்த காங்கிரஸை விட அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது நாங்கள் கூட போட்டியிடணும். 40, 50 இப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அவ்வளோ கூட கொடுக்க வேண்டாம், ஒரு தொகுதி காங்கிரஸை விட கூட கொடுங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை அதிமுகவுக்கு கொடுக்க முடியலை பாஜக தலைவர்களால். இதில் அமித்ஷாவை சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க? நார்த்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களுக்கெல்லாம் அமித்ஷா சாணக்கியராக இருக்கலாம். அதாவது தமிழகத்தை தாண்டி மீது எங்கே தேர்தல் நடந்தாலும் அமித்ஷாவுடைய அந்த கேல்குலேஷன், அமித்ஷாவுடைய பிளானு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் தமிழக பாஜகவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா திராவிட கட்சிகள் முதுகில் மாறி மாறி சவாரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தொடர்ற வரைக்கும் அமித்ஷா என்ன பிளான் தமிழகத்தில் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் பாஜக தொண்டர்களுடைய நிலைப்பாடு. இப்போது தமிழக பாஜகக்குள்ள 2 கேட்டகரி ஃபீட்பேக் வருது. முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுல தப்பு கிடையாது, என்டிஏவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி தான் நிறைய பேர் இருக்காங்க. 2வது கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் என்டிஏ பலத்தை அடி வாங்கணும், குறிப்பாக பாஜக பலத்தை அடி வாங்கணும், நாங்களாம் தீவிரமான பாஜக சப்போர்ட்டர்ஸு, பிறகு எதுக்காக பாஜக அடி வாங்கணும்னு சொல்கிறோம்? பாஜக அடி வாங்கினா தான் பாஜகவுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். திமுக அதிமுகவோட மாறி மாறி கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற இந்த பாடம் அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அண்ணாமலையுடைய ரூட்டு தான் சரி, அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களை தலைவராக போடக்கூடாது, மாநில தலைவராக, இப்படி தான் கட்சியாக கோர்த்து விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த பாடமெல்லாம் மே 4ஆம் தேதி எப்போ பாஜக மேலிட தலைவர்களுக்கு புரியும்? பாஜக பலத்தை அடி வாங்கும் போது தான் புரியும். எங்கே தப்பு பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத அப்போ தான் யோசிப்பாங்க. என்ன மிஸ்டேக் தெரியுமா? நம்பர் 1 மிஸ்டேக்கு, அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றிட்டு நயினாரை போட்டது தான் நம்பர் 1 மிஸ்டேக்கு. அடுத்து அதனை தொடர்ந்து அதிமுகவுடனான கூட்டணி. இது 2ம் தான் பாஜக செய்த மிகப்பெரிய பிழை. அதனால தான் கேண்டிடேட் லிஸ்ட்டை எப்போ வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு, எப்போ கேண்டிடேட் லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. இன்னும் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான காலக்கெடு முடிய போகுது, ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மெகா சொதப்பலாக தமிழக பாஜக பார்த்துக்கிருக்குல்ல. காரணம் 2 தான். ஒன்று, அண்ணாமலையை பொறுப்பிலிருந்து மாற்றினது. 2வது, திராவிட கட்சியில் ஒன்றா இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணிக்கு போனது. இதை எப்போ புரிஞ்சுக்குவாங்க? தேர்தல் முடிவு பிஜேபிக்கு எதிராக வரும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமாவது மறுபடியும் அண்ணாமலையை மாநில தலைவராக்கி சொந்த காலில் பாஜகவை எப்படியாவது வளர்க்கணும், திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற புத்தி அதுக்கப்புறமாவது வரும். அதனால தான் பாஜக இந்த தேர்தலில் பலத்தை அடி வாங்கணும்னு நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு 2வது கேட்டகரி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரி? கேட்டகரி 1, கேட்டகரி 2? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.